யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2025க்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதன் வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது புனர்பூச நட்சத்திரம். புனர்பூசம் மிதுன ராசியில் 3 பாதமும் கடக ராசியில் 1 பாதமும் கொண்டது. நட்சத்திர அதிபதி குரு. 2025 இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். 2025 பார்த்திங்கன்னா ஒரு 4 கிரகங்களோட பெயர்ச்சிகள் இருக்குது. அதாவது ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி. இந்த 4 கிரகங்களும் பெயர்ச்சி அடைகிறதுனால ஏதாவது ஒன்று நமக்கு நல்ல பார்வை பார்த்துறாதா அப்படின்ற இயக்கங்கள் எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பான முறையில் பல வருஷ போராட்டங்கள், பல வருஷமாக நம்ம தேடிக்கிட்டு இருந்த விஷயம் கிடைக்கல, எது செஞ்சாலும் நமக்கு ஒரு முட்டுக்கட்டையாகவே போகுது, ஒரு பாசிட்டிவான விஷயம் கூட வரவே இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல பாசிட்டிவான வருஷமாக தான் இருக்க போகுது. அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது பெண்களுடைய பலன்கள் பார்க்கலாம். இந்த 2025 பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நாளாக தள்ளி போய்கிட்டே இருந்த சில விஷயங்கள், திருமணம் ஆகி மறு திருமணத்துக்காக காத்திருக்கவங்க, அதாவது டிவோர்ஸ் ஆகிட்டு அடுத்த இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் திருமண பாக்கியம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது ஒரு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் முதல்ல சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நார்மலாக திருமண வாய்ப்புகள் எல்லாமே கை கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கவங்களுக்கு அந்த பாக்கியம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அதாவது உடனே கிடைக்குமான்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதங்களுக்கு அப்புறமா தான் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஒரு கிரகங்கள் பயிற்சி அடைய நமக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே கை கூடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் கடன் வாங்கி நிறைய கடன் ஆகிட்டே இருக்குது, மேலே கடன் போயிட்டே இருக்குது, அதுக்கு ஒரு முடிவே இல்லை அப்படின்னு நினச்ச நபர்களுக்கு இப்போ கடன் அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, புது வேலைக்கு போகிறது, நல்ல கம்பெனி மாறணும்னு நினச்சவங்களுக்கு அந்த மாற்றம் எல்லாம் கிடைக்க போகுது. திருமணமான பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல விஷயங்களுக்காக போராடிட்டு இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு ஒத்துமை அப்படின்றது ரொம்ப இவங்களே விட்டு கொடுத்து போகிற மாதிரியாகவே இருக்கும். அந்த சைட்லேருந்து ஏதாவது கான்ட்ரிபியூஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துலையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தை இவங்களே ஒரு கயிறு கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இவங்களால தான் அந்த குடும்பம் ஓடுது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகளை போயிட்டுருக்கும். அந்த ஒரு பிரச்சனையெல்லாம் மாறத்துக்கு உண்டான காலம், உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது உருவாக போகுது. வேலை பார்க்குற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல உற்சாகமான சூழ்நிலைகள் இருக்கும். புது புது மாற்றங்கள் வரும். அதாவது அந்த மாற்றங்கள்னால நமக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக ஆண்களுக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம். இந்த ஆண்களுக்கான பலன்கள் பார்த்திங்கன்னா இந்த வருஷம், அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா விஷயத்துக்குமே ஒரு போராட்டம் பண்ணால் தான் நமக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். எவ்வளோ தான் உழைப்பை 100% இல்லை 200% போட்டால் கூட அதற்குண்டான அங்கீகாரம் நமக்கு கிடைக்க வேண்டிய சம்பளமாக இருக்கட்டும், அதுக்கான மரியாதையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு 25% தான் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் மனசில் இருக்கக்கூடிய தாக்கமாகவே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது சில நட்சத்திர தோஷங்களும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இருந்தாலுமே நமக்கு இந்த வருஷம் கரெக்டான இடத்துல கிரகங்கள்லாம் உட்கார போகுது அப்படிங்கிறதுனால கண்டிப்பான முறையில் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளவு திறமை வச்சுருக்கோம், நிறைய சம்பாதிப்பீங்க அப்படின்னு நம்ம கூட இருக்கவங்க சொன்னாங்கன்னா நம்ம சம்பளத்தை பற்றி நினச்சி நம்மளே சிரிச்சிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் பண்ணியும் ஒன்றும் கைக்கு வரலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சூழ்நிலை இருப்போம். அதிகபட்சமாக உழைப்பு போடுற மாதிரி இருக்கும். சிலருக்கு சம்பளம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருந்தால் கூட 2 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒருத்தரே செய்கிற மாதிரியாக, நம்ம ஆல்ரெடி பொறுப்பு ஜாஸ்தி, ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். நம்ம வேலையை முடிச்சுட்டு அடுத்தவங்களுக்கு கொடுத்த வேலையை இழுத்து போட்டு நம்மளே செய்வோம் பாருங்கள். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் இருப்பாங்க. அதனால் உழைப்பு அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஃபினான்ஷியலாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் இருக்கத்தான் செய்யும். வீடு மராமத்து பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. அதே மாதிரி நிலம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் இதெல்லாம் கண்டிப்பாக வரும். பரிசு பொருட்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையவே காணப்படுது. ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் குதூகலமாக போக போகுது அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. மாணவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாணவர்கள் படிப்பு ரீதியான விஷயங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு குரு தசையில் பிறக்கிறாங்க அப்படின்னும்போது ஒரு 8லேருந்து 9 வருஷம் பேலன்ஸ் இருக்கும். அடுத்ததாக சனி தசை வந்துடுது. ஸோ சனி தசை வந்துடுது அப்படின்னும்போது நம்ம படித்து முடித்து வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்க சமயத்தில் ஒரு 27-28 வயசு வரைக்குமே நமக்கு பார்த்திங்கன்னா இந்த திசைகளில் தான் பிரயாணம் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா உழைப்புக்கு ஏற்ற மாதிரியாக டக்குன்னு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதான்னு பார்த்திங்கன்னா ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்கும். ரொம்ப சிலருக்கு பார்த்திங்கன்னா சனியுடைய அமர்வு, சுக்கிரனுடைய அமர்வு பொறுத்து வேலைக்கு போகிறதெல்லாம் டக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா சனி அஸ்தங்கமாகவோ இல்லைன்னா அது பகை வீட்லேயோ உட்காந்துருக்க மாதிரியான சூழ்நிலை இருந்தால் அந்த சனி தசை நடக்கிற காலகட்டத்தில் வேலை தேடிங்கன்னா ரொம்ப நாள் இழுத்தடிச்சுக்கிட்டே போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அப்போ நல்ல புக்திகள் வர டைமில் நீங்கள் ட்ரை பண்ணணும். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. சனி தசையில் தான் இருப்பீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் படிப்பெல்லாம் ரொம்ப நல்லா வரும்.
படிப்பு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கும் குருவுக்கும் ரொம்ப நல்ல பொருத்தம் இருக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறதுனால படிக்கிற பசங்களுக்கு படிப்பு மேலே ஆர்வம் இருக்கும், நல்ல மார்க் வாங்குவாங்க, என்ன நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான படிப்பு வரும். அதாவது நம்ம ஆசைப்பட்ட படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அதிகபட்சமாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணக்கூடியது, வரலாறு சம்மந்தப்பட்ட படிப்புகள், சட்டம் சம்மந்தப்பட்ட படிப்புகள் தான் இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வரக்கூடியதாக இருக்கும். அது ஆசைப்பட்ட மாதிரி படிப்பாங்க. ஆனால் படித்ததுக்கும் வேலை செய்யறதுக்கும் சம்மந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியாக தான் இவங்க வாழ்க்கையை அமைச்சிக்குவாங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து பொருத்தமாக இருக்கும். சிலருக்கு அவங்களுடைய பிறப்பு கட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான சூழ்நிலைகள் சற்று மாறுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இவங்க வந்து ரொம்ப லேசியாக இருக்காங்க, தூங்கிட்டே இருக்காங்க, மந்தமாக இருக்காங்க, சுறுசுறுப்பாகவே இல்லை, எப்படி படிக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்லாம் பேரண்ட்ஸ் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பான முறையில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாம் வரப்போனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி உட்காந்து படித்தா கூட ரொம்ப நல்ல மதிப்பெண்கள்லாம் வாங்கிடுவாங்க. அவங்கள பற்றி கவலையே படாதீங்க. அடிக்கடி சிவன் கோயிலுக்கு போகிற பழக்கத்தை மட்டும் ஏற்படுத்தி கொடுத்துருங்க. அப்படி பண்ணிங்கனாலே போதும், ஒரு புது உற்சாகமாக படிக்கிறதுக்கு உண்டான தூண்டுதல் அப்படின்றது ஏற்பட செய்யும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 27 வயசுக்கு அப்புறமா நமக்கு என்ன தசை வருதுன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் தசை வந்துடும். ஸோ புதன் தசை அப் டு வந்து ஒரு 44 45 முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அத்தனை வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா சம்பாத்தியம் எல்லாமே நமக்கு கை கூட ஆரம்பிச்சிடும். அதாவது குரு தசையில் பிறக்கிறோம் அப்படின்னா கூட நடுவில் சனி தசை வர்றதுனால சில விஷயங்கள் நமக்கு வந்து தாமதங்கள் வந்து போகிற மாதிரி இருந்தாலும் புதன் தசை வந்ததுக்கப்புறமா சட்டுன்னு எல்லா விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். பணப்புழக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். சொத்து வாங்குறது, நமக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். குழந்தை பிறப்பு இந்த மாதிரி விஷயமும் நமக்கு அந்த சமயத்தில் எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. ஸோ ரொம்ப நல்லா போகக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி தசை முடிஞ்ச உடனேயே நமக்கு நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாம். புனர்பூசக்காரங்க என்ன நல்ல டைம் வந்தாலும் உழைப்பு எல்லாத்தையும் ரொம்ப ஜாஸ்தியாக போடக்கூடியவங்க தான். அது ஒரு பக்கம் இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் வாங்கிட்டு ஹாப்பியாக இருக்கக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த திசைகளில் கண்டிப்பான முறையில் ஹாப்பினஸ் வந்தே தீரும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது, உங்களோட மாமியார் வீட்லேயோ இல்லைனா உங்களுடைய மாமாங்க வீட்டில் இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் உறவினர் வீடு அப்படின்ற எந்த வீடாக இருந்தாலும் உங்களை நீங்கள் தாழ்த்திக்காதீங்க. நான் ரொம்ப ஜோவியலாக இருக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இழுத்து போட்டு வேலை செய்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட மதிப்புன்றது ரொம்ப கீழே குறைஞ்சிரும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் தான் கொடுக்கணும். அதை ரொம்ப உற்சாகமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களோட மரியாதையை நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி விட்டிங்கன்னா திரும்ப அது அப்படியே படிப்படியாக கீழே இறங்கி போயிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப க்ரிப்பாக இருந்துக்கோங்க. ரொம்ப அதாவது பொலைட்டாக இருக்க வேண்டியது தான், ரொம்ப இறங்கி போயிடாதீங்க. ஏன்னா வந்து புனர்பூச நட்சத்திரக்காரங்க அத்தனை பேருமே இறங்கி போக போக அவங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போகுது அப்படின்றத நிறைய கிளைண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்குன்னு ஒரு வட்டம் போட்டு வாழ ஆரம்பிங்க. அதை செஞ்சால் போதும். நல்லவங்கன்னு யாரும் நம்மளை சொல்ல வேண்டியதும் கிடையாது, பாராட்டும் நமக்கு வேண்டாம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக கோச்சார பலன்கள் பற்றி பார்த்துடலாம். கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் படி இப்போ வந்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுவின் அமர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு தொழில் ரீதியான முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். திடீர்னு பண வரவுகள், அதே மாதிரி நமக்கு வந்து பாருங்கள் இந்த தொழிலில் வந்துட்டு புதுசாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் வருவாங்க. பண முதலீடு செய்யறதுக்கு உண்டான ஆட்கள்லாம் வருவாங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்க போகுது. ராகு பயிற்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண ரீதியான முன்னேற்றம் நிறைய வரும். தங்கு தடையெல்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அடுத்ததாக சனியுடைய நகர்வுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சின்னதாக மந்தநிலை ஏற்பட்டாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப நல்லா வரும். சனி வந்து சொந்த வீட்டில் இருக்கும்போது இருக்கிற அந்த பவரை காட்டிலும் குருவுடைய வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரொம்ப நல்ல வேலை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொழிலாக இருக்கட்டும், பண ரீதியாக விஷயமா இருக்கட்டும், வீடு கட்டுற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நல்ல மாதிரியான முன்னேற்றம் அப்படின்றத கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும். அடுத்ததாக நமக்கு கேதுவுடைய நகர்வு. கேது நகர்ந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்ல தைரியமாக ஒரு விஷயத்தையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசியில் இருக்கவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாதம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விநாயகர் வழிபாடு அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருங்க. அவங்க மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஏன்னா 2வது வீட்டுக்கு கேது வர்ற காரணத்தினால ரொம்ப வந்து லக்ஸுரியாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் பல தடைகள் வரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பணம் சேர்க்கறதுலேயே குறியாக இருக்க போகிறீங்க. அது ஒரு பெரிய நல்ல விஷயந்தான். நம்ம சேவிங்ஸ் சேர்க்க போகிறோம் அப்படின்னும்பொழுது அது ஒரு ஆனந்தமான விஷயம். சித்தர்கள் வழிபாடு பற்றின தாட்ஸ் எல்லாம் நிறைய வரும். கோவில்களுக்கு போகிறதுக்கு உண்டான எண்ணம்லாம் அதிகமாக வரும். ஸோ ஆன்மீகமான ஈடுபாடுகள் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ வந்து குருவுடைய பெயர்ச்சி. குரு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டு
அவர் வந்த நாளில் இருந்து நிறைய விரயங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னுங்க. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை சேர்க்கணும்னு நினச்சி 1000 ரூபாய்க்கு பிளான் பண்ணால் அது 2000 ரூபாயில் போய் செலவாக முடியுது. இந்த தாக்கங்கள் எப்போ குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் வந்து உட்கார போகிறார். அதாவது மிதுன ராசியில் வந்து குரு உட்கார போகிறார். ராசியில் உட்காந்ததுக்கப்புறம் செலவுகள் குறையும். அதே மாதிரி கடன்கள் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்கன்னா 1க்கு 2 தடவை யோசித்து செலவுகளை செய்யுங்க. கடன் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்காக உங்களுக்காக அப்படின்னு கடன் வாங்குங்க. நட்புக்காக கடனை வாங்கி ஷூரிட்டி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. அப்படி யாருக்காவது உதவி பண்ணோன்னா தைரியமாக உங்கள் காசு எடுத்து கொடுத்து திரும்பி வராதுன்னு நினச்சே கொடுத்துருங்க. அந்த மாதிரி கொடுக்குற பட்சத்தில் நமக்கு எந்த வலியும் இருக்காது. ஒருவேளை திரும்பி வந்ததுன்னா கூட அது ஒரு சர்ப்ரைஸான ஒரு டைமாக தான் இருக்கும். அந்த மாதிரி யாருக்காவது உதவி செய்யணும்னா பார்த்து பக்குவமாக செஞ்சுக்கோங்க. இதை மட்டும் செஞ்சால் போதும். அதிகபட்சமாக பெரிய பெரிய ஆசைகள் எல்லாத்தையும் உள்ளே போட்டு உங்களால் முடியாத அளவுக்கு பெரிய பெரிய விஷயங்களை செய்யாதீங்க. வட்டம் போட்டு வாழ கற்றுக்கோங்க. ஏன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிளான் பண்ணால் பிளானை விட அதிகமாக போய்கிட்டே இருக்கும். அதனாலேயே கடனை வாங்கி கடனில் மாட்டிப்பாங்க. மன உளைச்சலை நம்மளே தேடி தேடி கொண்டு வர மாதிரி ஆகிடும். உஷாராக இருக்க வேண்டிய காலமாக இருக்கும். அதனால் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம். நட்சத்திர தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூச நட்சத்திரத்துக்கு தோஷப்படக்கூடிய கிரகம் சனி. ஸோ சனி தோஷம் இருக்குது அப்படின்னா, சனி தோஷம் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, வேலை கிடைக்கிறதுக்கு தாமதம் ஆகிறது. வேலை கிடைச்சாலும் அதில் அதிகபட்சமாக ஸ்ட்ரெஸ்ஸோடையே வேலை பார்ப்போம். ஒரு பரபரப்புலேயே வாழ்க்கை போகும்னு சொல்லுவோம் இல்லையா. எல்லா பிரச்சனையும் நம்ம தலையிலேயே இருக்க மாதிரி இருக்கும். எந்த இடத்துல சின்ன வேலையோ பெரிய வேலையோ எந்த வேலை செஞ்சாலும் அந்த ஒரு குரூப்புக்குள்ளே இருக்கிற யாரையும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்மளை மட்டும் கேட்பாங்க அப்படின்வாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒட்டுமொத்த பொறுப்பையும் நெகட்டிவ் பாயிண்டெல்லாம் நம்ம தலையிலேயே போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் சனி தோஷம் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடியது. சம்பள குறைபாடும் சனி தோஷம் தான் காரணமாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்பயுமே சமன்படுத்தி சனி பிரீத்தி பண்ணி வச்சுக்கிறது அப்படின்றத தொடர்ந்து செய்ய செய்ய நமக்கு அந்த குறைபாடுகள்லேருந்து நீக்கிக்க முடியும். என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதற்கான பரிகாரம் கருப்பு கலரை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கோங்க. நார்மலாகவே புனர்பூச நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சட்டம் இதை பற்றின படிப்பு மேலே தான் ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ கருப்பு அங்கி அணியக்கூடிய வாய்ப்புகள் இயற்கையாக அமையக்கூடியது. அதில் வந்து சிலருக்கு வந்து வேறு மாதிரியா இன்ஜினியரிங் பக்கத்துலையோ வேறு ஏதாவது ஒரு பக்கத்தில் போயிருக்கீங்கன்னா கூட கையிலையாவது ஒரு கருப்பு கலர் கயிறை கட்டிக்கோங்க. நெத்திக்கு அரகஜா மாதிரி ஏதாவது கருப்பு கலர் மை போல் இருக்கும், அதை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டிக்கர் போட்டியே பிளாக் கலரை வச்சுக்க பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு ஹேண்ட்பேக்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. வாலெட் இதெல்லாமே பிளாக் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவை தூண்டி கொடுக்கும். அதே மாதிரி சனி தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனீஸ்வரன் வழிபாடு பண்ணுங்கள். அதாவது முனீஸ்வரன் வழிபாடுனாக்கா சிவனே கொஞ்சம் ஜடாமுடியோடு இருக்கக்கூடியது முனீஸ்வரனா. ஸோ முனீஸ்வரன் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமைகளில் முடிஞ்சால் நவகிரகங்களில் போயிட்டு சனீஸ்வரனுக்கு 2 எள் தீபம் ஏற்றிக்கோங்க. இதை பண்ணினாலே போதுமானது. அடிக்கடி பண்ணணுமான மாதத்துக்கு ஒரு தடவை போய் பண்ணால் கூட போதுமானது. ஆத்மார்த்தமாக பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். டெய்லி போனாலும் சரி, வாரத்துக்கு ஒரு நாள் போனாலும் சரி, கடமையேன்னு சொல்லிட்டு போய் விளக்கு போடுறதுனால எந்த பலனும் இருக்காது. ஒரே ஒரு தடவை போனாலும் ரொம்ப ஆத்மார்த்தமாக போயிட்டு அன்பாக விளக்கு போட்டிங்கன்னா அதோட பலன் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக கிடைக்கிறதையும் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். தொடர்ந்து என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த வருஷம் முழுக்க பண்ண வேண்டிய வழிபாடு சிவனுடைய வழிபாடு பண்ணுங்கள். நார்மலாக சிவன் கோவிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே அது எல்லாமே அவர்கிட்ட நீங்கள் கொடுத்த மாதிரி. ஸோ அது எல்லாமே சரி செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அப்படின்றது நிறைய உருவாகும். ஸோ சிவன் கோயிலுக்கு தொடர்ந்து போங்க. அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து 10 நிமிஷம் கண்ண மூடி உட்காந்துட்டு வந்தீங்கன்னாவே போதுமானது. பல நன்மைகள் அப்படின்றது உங்களை ஒன்று சேர வரதை கண்கூட பார்ப்பீங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புனர்பூச நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.